இங்க ட்வின்ஸ் மட்டும் அதிகமா படிக்கிற ஸ்கூல்ல புதுசா 2 ட்வின்ஸ் வந்து சேர்றாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் அப்பா அம்மா கிடையாது. அதுல இருக்க ஒரு பையன் செஸ் நல்லா விளையாடுவான்னு சொல்லிட்டு அதனால ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைக்குன்னு ஃப்ரீயா சேர்த்திருப்பாங்க. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நினைச்ச மாதிரியே அந்த பசங்களும் அந்த ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி தராங்க. ஆனா இது அந்த கிளாஸ்ல இருக்க நிறைய ட்வின்ஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி இருக்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல கூட அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை திட்டுறாங்க. அதனால அந்த பசங்க அந்த 2 பேர்ல ஒருத்தனை பைத்தியம்னு சொல்லி கலாய்ச்சிடுறானுங்க. இதை கேட்டு அந்த பையனோட அண்ணனுமே அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறான். இதனால இவனுக்கு பனிஷ்மெண்ட்மே கொடுத்து வெளியே முட்டி போட வச்சிடறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையன் மேமோட செஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உங்களை அம்மானு கூப்பிட்டுமான்னு கேட்கறான். சோ இப்ப கரெக்டா கரண்டுமே கட்டாக அந்த பையன் அங்கிருந்து எந்திரிச்சு வேகமா ஒரு ரூமுக்கு ஓடி ஒரு கேண்டில பத்த வச்சு அந்த தம்பி கிட்ட போறான். சோ அப்பதான் அவன் தம்பிக்கு இருட்டுல பயப்படுற ஒரு வியாதி இருக்குன்னு தெரிய வருது. இங்க நடந்தது பத்தி அந்த ஸ்கூல்ல அடுத்த நாள் 2 மேம் பேசிட்டு இருக்கிறது அந்த கிளாஸ்ல இருக்க ஒரு பையன் கேட்டுட்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அந்த பையன் லேபுக்குள்ள வந்ததுமே கதவை அடிச்சு லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த பையனுமே பயத்துல கத்துற சவுண்ட் கேட்டு அவங்க அண்ணனுமே வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்து கதவை நீக்க பாக்குறான். ஆனா உள்ள இருக்க பசங்க எல்லாரும் கதவை நீக்காம அந்த பையனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த பையன் மூச்சு விட முடியாம மயங்கி கீழே விழுந்துடுறான். அவங்களுமே பயந்து போய் கதவை நீக்கி விடுறானுங்க. இப்ப எல்லாமே உள்ள வந்து பார்த்தா அந்த பையன் இறந்து கிடக்குறான். இந்த மூவி பார்த்த நீங்களும் இந்த பையனோட சாவுக்கு யார் காரணம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.